எனக்கு தோழிய போல இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை பெற்ற அப்பன். அவன் பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், திருவிண்ணகர் மேயவப்பன். அந்த எம்பெருமானுக்கு ஒப்பிலியப்ப பெருமாள் என்ன திருநாம். அவர் நாம உப்பிலியப்பனை ஆக்கிவிட்டோம். அவர் ஒப்பிலியப்பனாக இருந்தார். தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன். சாஸ்திரம் சொன்னபடிக்கு அந்த பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். இன்னைக்கு பேர் லவணவர்ஜித சுவாமின்னு வச்சிருந்தாலும் என்ன பிராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவ தபஸ் பண்ணியிருந்தா. சரின்னு வயோதிக உருவத்தோட இந்த பெருமாள் வந்தார். அவர் ரிஷி கேட்டார், என் பொண்ணு சின்ன பொண்ணு, தலிகை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது, நீர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிற வயசானவர், ஏன் பண்ண தெரியாது, உப்பு கூட போட மாட்டார், விட்டுடுவோம், உப்பு போட்டு தள்ளி பண்ண மாட்டா, அவ்வளவு தானே, சரி உப்பே இல்லாத சாப்பிடுவோம்னா. இதை போல எல்லா மாப்பிள்ளைகளும் சொல்லிவிட்டா ரொம்ப நன்னா இருக்கும். ஆனா சொல்ல மாட்டேங்கிறாள். இது இதோ உப்பிலியப்பன் சேவை சாதிக்கிறார். ஒரு தர்மபத்னியோட அழகிய திருக்கோலத்தில் பொன்னப்பனாய், மணியப்பனாய், முத்தப்பனாய், என்னப்பனாய் ஆங்காங்கு சன்னதியிலே திருக்கோலம் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ. திருவேங்கடமுடையான போய் சேவிக்க போறோம், அது ஒரு மாதிரி கூட்டம், ஒரு மாதிரி பரிவு எல்லாருக்கும். திருவிண்ணகர் அப்பனை சேவிக்கிறதுக்காக போறோம், அது ஒரு மாதிரி பரிவு அடியார்களுக்கெல்லாம். ஆழ்வார் இந்த பெருமாளிடத்துல தான் கட்டார். உன்னோட நான் சேர்றதில்லேன்னு இருந்தேன், அபிமானத்தோட இருந்தாராம். இந்த பெருமாள் ஒப்பிலி அப்பனோட நாம சேர்றதில்லை. இருந்துட்டு தூங்கி எழுந்து பார்த்தார், என்ன நடந்ததுன்னே தெரியல, அந்த பெருமாள் திருவடியிலே இருந்தாராம். ஆழ்வார் பெருமாளை பார்த்து, எப்படி என்ன சேர்த்துண்டே, உன்னோட நான் சேரக்கூடாதுன்னு அபிமானத்தோட விரோதிச்சு இருந்தேனே என்ன கேட்கிறார். பெருமாள் பதில் சொல்றார், என் கூட எத்தனை விரோதிகள்லாம் கூடவே இருக்கு பாருன்னு காட்டினாராம். ஆழ்வார் கண்ணை திறந்து பார்த்தா அப்ப ரெண்டு ரெண்டாக பார்க்க ஆரம்பிக்கிறார். ஓ, இது என்ன விஷமும் அமுதமும் உங்ககிட்ட ஒன்னா இருக்கேப்போ, விடமும் அமுதமும் வெள்பகையும் நட்பும். அந்த பெருமானிடத்தில் ஒன்னும் மிச்சம் இல்லாமல் விஷ அமுதம் சேர்ந்திருக்கு, நட்பு பகை சேர்ந்திருக்கு, வெற்றி தோல்வி சேர்ந்திருக்கு, எல்லாம் ஒன்றொன்றாக இருக்கா. ஆகையாலே எம்பெருமான் எல்லா விரோதத்தையும் தன்னோட சேர்த்து தான் வச்சுருக்கார். எத்தனை அபிமானத்தோட நாம் இருந்தாலும் அது தொலைந்து பெருமானிடத்துல சேரத்தான் போகிறோம். அதனால அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டிற்கேன்னா, ராஜாக்களுக்கு இத்தனை நாள் அபிமானம் இருந்தது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல, அவர் ராஜான்னு புரிஞ்சுக்கல, அதனால அபிமானத்தோட இருந்தார்கள். இப்ப விஷய ஞானம் ஏற்பட்டதுன்னா தான் அபிமானம் தொலையும். பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். வியாக்கியாதா விசாரிச்சின்றார், அது என்ன நின் பள்ளிக்கட்டிற்கீழே? அந்தந்த ராஜாவுக்கு யார் யாரோ விரோதியா இருந்திருப்பனோ இல்லையோ, அந்தந்த ராஜா ஒரு சக்கரவர்த்திக்கு கீழே இருந்திருப்பனோ இல்லையோ. இப்ப தாங்கள்லாம் குறுநில மன்னர்கள் தான் அப்படிங்கிற தோற்றம் வந்துடுத்துனால், அப்ப அந்தந்த ராஜா காலில் வாசல தானே போய் நின்று இருக்கணும். அவரவர்களுக்கு ஒரு சக்கரவர்த்தி இருந்திருப்பாளோ இல்லையோ. ராஜா எல்லாம் என்ன பெருமாளுக்கு கீழே இருக்கார்? ராஜா தோத்தா கண்ணனுடைய திருவடிக்கு கீழியா வந்து நிற்பா? ராஜாக்கள் அந்தந்த நாட்டு சக்கரவர்த்திகள் காலு கீழே தானே போய் நிற்கணும். அது என்ன நின் பள்ளிக்கட்டிற்கீழே, உன் திருவடி தாமரைகளுக்கு கீழேன்னு ஆண்டாள் சொல்றாரு. இது எதற்குன்னு பெரியவாச்சாரங்களை விசாரித்துன்னு சமாதானம் சொல்றார். ஆமா, என்ன இவர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் அந்தராத்மா பகவானானபடியாலும், அனைவருக்கும் ராஜா எம்பெருமானானபடியாலும், எங்கு எத்தப்பறி கொடுத்தாலும் வந்து கேட்பது இங்கேயானபடியாலும் நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னு தான் சொல்லுவார்கள். ஒரு பிரமாணத்தை மட்டும் எதிர்த்து உதாகரித்துள்ளார். எத்யது விபூதிமது சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா என்கிறபடியே இவர்களுக்கு அனைத்தும் இவனானபடியால் அப்படின்னு வியாக்கியாதா உதாகரிக்கிறார். பாசுர போக்கு ஒரு மாதிரி போயின்னு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு சாஸ்திர பிரமாணத்தை எடுத்து உதாகரிச்சிருவா. இதென்ன அதென்ன, இப்ப திடீர்னு இந்த பிரமாணம் என்னத்துக்காக இங்க வந்ததுன்னு தோணும். இப்ப எந்த ராஜா எங்க வேணா போட்டோம், ஒரு பாசுரம் மட்டும் தெரிவிக்கிறேன். அவரவர்கள் எங்கு போனா எங்கு பிரார்த்திப்பார்கள். ஒரு திருடன் வந்து நாட்டுல திருடின்னு போயிட்டார், காணும், திருடனை காணும். அப்ப பிரஜைகள்லாம் எங்க போய் நிற்பா? திருடனட போய் பிடிச்சு, நீ திருடின்னு போயிட்டியே சொத்தை கொடு அப்படின்னு கேட்பாளா? இல்ல ராஜா வீட்டு வாசல்ல போய் நின்று திருடனை பிடிச்சு கொடுன்னு கேட்பாளா? ராஜாட்ட தான் பேக்கணுமே தவிர, திருடன் கிடைச்சா நானே பிடிச்சிருக்க மாட்டேனா, அவன் தான் கிடைக்கலையே, அதனால அங்க வாசல்ல கேட்டு பிரயோஜனம் இல்லை. திருடன் திருடின்னு போயிட்டான்னா ராஜா வீட்டு வாசல்ல தான் நிற்பார்கள். இது எங்க ஆழ்வார் சாதிக்கிறார்னா, ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்முதலே. அடியார்களோட ஆழ்வார் சேரணும்னு ஆசைப்பட்டார், கிடைக்காது படுத்து. பாகவ சமாகமம் கிட்டவில்லை, ரொம்ப வருத்தம். அதனால ஆழ்வாருக்கு தன்னிலை போய் ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி ஆட ஆரம்பிச்சுட்டார். கரைஞ்சு போய் பாட ஆரம்பிக்கிறார். ஆடி ஆடி அகம் கரைந்து ஒரு சுத்து வேகமா ஆடுறாளாம். பரதநாட்டியக்காரர்கள்லாம் ஆடி பார்த்திருக்கோ இல்லையோ, அப்படி சுத்து சுத்து நாடுவா. ஆடுறச்சே முதல் ஆட்டம் வேகமா இருக்கணும், அடுத்தது கொஞ்சம் குறையும், அடுத்தது கொஞ்சம் குறையும். நாடகம் முடிகிற சமயத்துக்கு தடால்னு கீழே உட்காந்து தெர போட்டுருவாள் இல்லையோ. அதனாலதான் ஆடி ஆடிங்கிற இடத்துல வியாக்கியானத்தில் அப்படியே சொல்றார். இந்த வாழ்வார் பெருமாள் நினைச்சுன்னு ஆடுறதுக்கு ஆரம்பித்தார். நமக்கு பாகவத சமாகமம் கிடைக்கலையேங்கிற வருத்தத்தில் ஆடுறார். கொஞ்ச நேரம் சக்தி இருந்தது, வேகமா ஆடினார். சக்தி குறைய குறைய ஆடி ஆடி ஆடி
அப்படின்னு குறைச்சுணுமா. அது வியாக்கியானத்துல சொல்லச்சே ஸ்வரத்தை குறைச்சு பாட்டை சொல்லிக்கோன்னார். வரிசையா ஸ்வரத்தை சொல்லாதே ஒரே துவனியில சொன்னா அப்ப ஒரே வேகத்தில் ஆடுறாருன்னு அர்த்தம். ஆட்டம் சக்தி இழக்க இழக்க குறைஞ்சுட்டே வருதா. ஆடி ஆடி அகங்கரைந்து ஈச பாடி பாடி முதல்ல பாடச்சே உரத்த குரல்ல பாடுறார், குறைஞ்சுட்டே வருது. தாங்களே கத்கத ஸ்வரமா போச்சு. ஈச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு ஓடி தேடி வந்து நிருசிம்ம பெருமானுடைய வீட்டு வாசல்ல நின்று எனக்கு இப்படி பாகவத சமாகமம் கிடைக்காது படுத்தே என்ன நம்மாழ்வார் பெருமான் இடத்துல கதறுகிறார். நம்மள வீட்டுல விசாரிச்சின்றார். பாகவதர்கள் இவர்களுடைய சேராமல் போனால் அவர் வீட்டு வாசல்ல போய் கேட்கிறதா, பகவான் வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறதா? அங்க போக வேண்டியவர் இங்க எதற்காக வந்தார்னு கேள்வி. அங்கேயும் வியாக்கியானத்தில் பதில் சொன்னார். வழிப்பறி உண்டவர்கள் திருடன் வாயிலில் செல்லாமல் சார்வபௌமனான ராஜா வாசலில் செல்லுமா போலே. திருட்டு கொடுத்துட்டோம்னா திருடன் வீட்டு வாசலுக்கா போக முடியும்? சார்வபௌமனான ராஜாவிடத்துல பிரார்த்தித்தாத்தான் திருடனை பிடிச்சு கொடுப்பார். இன்னைக்கு அவரும் சேர்ந்து பண்ணியிருந்தாருன்னா அது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ. இது அந்த நாளை பத்தின கதை. அதனால எங்கேயோ தொலைச்சிட்டோம்னு சொன்னா அப்ப இந்த வீட்டு வாசல தானே வந்து நிற்க போறோம். அதே போலத்தான் இங்கேயும் நின் பள்ளிக்கட்டிற்கீழேனா இவர்கள் அபிப்பிராயம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா யாதவ சிம்மமான பகவான் தான். அதனாலதான் எங்கு யார் அபிமானம் தொலைந்தாலும் வந்து நிற்க வேண்டியது இங்கே. இதற்கு எந்த பிரமாணத்தை உதாகரித்தார்னு முக்கியம். கண்ணன் 10வது அத்தியாயத்தில் தன் விபூதிகளை அத்தனையும் சொல்லிக் கொள்ளுகிறான். அதுக்கு விபூதி அத்தியாயம், விபூதி யோகம் என்ன அந்த அத்தியாயத்துக்கு திருநாம். ஏன் அப்படி பண்ணார்னா, அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை. உனக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கு, உனக்கு என்னெல்லாம் கல்யாண குணங்கள் இருக்கு, அதை கேட்கணும்னு எனக்கு ஆசைன்னு 10வது அத்தியாயம் தொடக்கத்தில் பிரார்த்தித்தான். சரி சொல்லுகிறேன். ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மன சுபாக நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே. என்னுடைய விபூதிக்கு அந்தம் கிடையாது. எவ்வளவு நேரம் பேசினாலும் அத்தனைய விபூதி தான். சரி சொல்றேன். பிராதான்யதா குருஸ்ரேஷ்ட. முக்கியமானவற்றை எடுத்து இது என்னது இது என்னது இது என்னது என்ன வரிசா சொல்றேன். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்று தொடங்கி 19 ஸ்லோகம், 21வது ஸ்லோகத்திலிருந்து 39வது ஸ்லோகம் வரை 10வது அத்தியாயத்தில் அநேகமா விபூதி தான். கூட்டம் கூட்டமாக எடுத்து மாசானாம் மார்கசீர்ஷோகம், நட்சத்திரானாம் அகம் சசி, வேதானாம் சாமவேதோஸ்மி, கவீனாம் உஷனா கவிஹி என்ன இன்னத்துக்குள்ள கூட்டம் கூட்டமா இருக்கு. நானா இருக்கேன்னா அப்ப அனைத்தும் அவன் தான் அர்த்தம். விபூதின செல்வம் அர்த்தம். எல்லாம் பகவானுக்கு சரீரம் தான். எது இல்லனவோ இருக்கிறவனோ சித்தோ அச்சித்தோ அத்தனையும் எனக்கு செல்வம். அர்ஜுனா நீ கேட்டேங்கிறதுக்காக நான் பட்டியல் சொல்ல தொடங்கிவிட்டேன். என் சொத்தை என்னைக்கு நான் வாய் விட்டு சொல்லி முடிக்க போறேன்? என்னால சொல்றதுக்கு முடியாது, உன்னால கேட்டு முடிக்கிறதுக்கு முடியாது. அதனால ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமா சொன்னேன். ஆனா கடைசியில இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இப்போ யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்சவம் மம தேஜோம்ச சம்பவம். இப்படி வச்சுக்கோ அர்ஜுனா. நான் ஒன்னொன்னா சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போறது. இப்போ யத்யது சத்வம் உளது என்று எதெல்லாம் உண்டோ, சத்துன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். அது எதுவனா இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும் அச்சித்தா இருக்கட்டும், எதுவனா இருக்கட்டும். யத்யத் சத்வம் விபூதி மத். அதற்கு லோகத்திலே ஒரு நியமன சாமர்த்தியம் இருந்து தனக்கு கீழ் அடங்கி இருக்கக்கூடிய சிலவர்களை உடைத்ததாக இருக்கொல்லையோ, அதை போல எந்த பதார்த்தத்தை வேணா எடுத்துக்கோ. ஒரு தகப்பனார் 2 பிள்ளைகளை நியமிக்கலாம்னா அவருக்கு அந்த நியமன சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் அவருக்கு 40 பிள்ளை நியமிக்கலாம்னா அவருக்கு அதை நியமிக்கலாம்னு அர்த்தம். பிரம்மா ஒரு அண்டகடாகத்தை நியமிக்கலாம்னா அவருக்கு அதை நியமிக்கலாம்னு அர்த்தம். இப்படி சத்வம் யத்யத் விபூதி மது, எது தன் நியமனத்துக்குட்பட்டு ஒன்னொன்னா வச்சுருக்கோ அது அனைத்தும். ஸ்ரீமத் எதெல்லாம் ஒளிபடைத்ததாக இருக்குமோ அது அனைத்தும். ஊர்ஜிதமேவா உயர்ந்த கதிக்கு முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்தும், உலகத்துல முயற்சி இருக்கக்கூடிய அனைத்தும், ஒளி படைத்ததான அனைத்தும், நியமன சக்தி இருக்கக்கூடிய அனைத்தும். இது இத்தனையும் எதுன்னு இப்ப புரிஞ்சுக்கோ. ஆக ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம். அதை இப்படியும் தெரிஞ்சுக்கோ. மம தேஜோம்ச சம்பவம் என்னுடைய தேஜஸான நியமன சக்தி. அந்த நியமன சக்தியில் 10,000ல் 1, அதன் 10,000ல் 1, அதனுடைய 100ல் 1, அதனுடைய ஒரு சிவலையாலே திவலையால் இது இத்தனையும் நடக்கிறதுன்னு தெரிந்து கொள். லோகத்துல எதெல்லாம் ஒளிபடைத்ததோ, யாருக்கெல்லாம் நியமன சாமர்த்தியம் இருக்குமோ, எதெல்லாம் தனக்கு கீழ் ஆட்கள் இருக்குமோ, எதெல்லாம் முயற்சியோடு இருக்குமோ அது அத்தனையும் என்னது. என்னுடைய தேஜஸாலே என்னுடைய நியமன சாமர்த்தியத்தின் ஒரு சிறு துளியாலே நடக்கிறதுன்னு தெரிந்து கொள் என்று கண்ணன் சொல்லிட்டதுனாலே அனைத்தும் பகவானுடைய விபூதி. எல்லாத்துக்கும் அவர் தான் அந்தராத்மாவா இருக்கார். எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார்னு தேறுகிறது.
இப்ப இந்த பிரமாணத்தை இங்க எதுக்காக உரைச்சிருக்காருனால், அவரவர்கள் ராஜாக்கள் அபிமான பங்கமா போட்டாலும் இல்லையோ, ஏன் நின் பள்ளிக்கட்டிற்கீழேன்னா எந்த சக்கரவர்த்தி இடத்துல போனாலும் அந்த சக்கரவர்த்தி இவருக்கு சரீரம் தானே, எந்த ராஜாவினிடத்துல போலாம் அந்த ராஜா இவருக்கு பிரகாரம் தானே. அபிருதக் சித்த விசேஷணங்களாய் பிரகாரமாய் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சரீரமாக அனைவரும் பிரம்மத்துக்கு இருக்கிறபடியால் எத்தத் விபூதிமத் சத்வங்கிற ஸ்லோகத்தின்படி எங்கு யார் அபிமான பங்கம் ஏற்பட்டாலும் வந்து சேர வேண்டியது இவனிடத்தில் தான், எங்கும் போய் நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா போய் நிற்கிற சக்கரவர்த்தி இவருக்கு சரீரம், இந்த மன்னன் இவருக்கு சரீரம், அனைவரும் இவனுடைய நியமனத்துக்கு உட்பட்டு இருக்கிறவாதான். ஆகையால் தான் எங்கும் போகாமல் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலேன்னு போஷர். அப்ப அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே வந்துங்கிறது ஆண்டாளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சான். நாங்க எங்க இருந்தோம் எங்க வந்துட்டோம். இப்போ சில பேர் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தேன்னா, சுவாமி எங்கெங்கயோ சுத்தி இருந்தோம், நல்ல வேலை ஏதோ ஒரு சமயம் ஒரு பெருமாள் அனுகிரகம் கிடைச்சது, அங்க சேவிக்க போறதுலேருந்து நான் நல்லா பிடிச்சு விட்டார், இப்ப எல்லாம் பல விஷயங்கள் தெரிஞ்சு விட்டேன், இப்ப வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லச்சா ரொம்ப திருப்தியா இருக்கும். ஓய்வா எப்படி இருந்தாலோ இன்னைக்கு இப்படி ஆயிட்டாலே நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா, இப்படியே வளரட்டும்னு தோன்றது இல்லையோ. ஆண்டாளுக்கு இப்ப நேற்று வரைக்கும் நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்து தலை பெய்தோம். வந்துன்னு சொன்னா அப்படி இருந்தவர்களா இப்படி நாம வந்துட்டோம். இது எத்தோட சேர்த்து உதாகரித்தார்னா, மன்யே பிராப்தாஸ்ம தந்தேகம் பரத்வாஜா தம் தேசம் பரத்வாஜாயம் அப்ரவீத். இது பரதாழ்வானுடைய திருவாக்கு. ராமன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப அவநம்பிக்கை. நாம் ஆறு எளியவர்கள், பகவானோ எங்கோ இருக்கிறவன், அதுவும் பெரிய குற்றம் வேற நகர்ந்து போச்சு. அவர் சித்திரகூடத்தில் இருக்கார், ராஜ்யம் என் தலையிலேன்னு கட்டப்பட்டுடுத்து, என்னுடைய தாயார் இப்படி ஒரு பெரிய அபவாதத்தை சேர்த்து வச்சுட்டா, ராமன் கிடைப்பரோ, திருவுள்ளத்துல என்ன நினைச்சுருப்பரோ, நாம் ஆரோ அவன் ஆரோ ஆச்சே, யானார் அவனார் கண்டனே தொந்த ஆக்கினையேன்னு அழ்வாருடைய பாசுரம். நான் அவ்வளவு எளியவனாச்சே, பகவான் கிடைப்பனான்னு பரதனுக்கு ஆசை. ஒரு இடமா தாண்டிட்டு ராமனை தேடிட்டு இருக்கிறதுக்காக வருகிறான். முதல்ல கங்கக்கரையை கடந்து குகப்பெருமானிடத்துல வந்து வழி கேட்டுட்டான். குகனே அவன் ஆதரிச்சது பெரிய ஆச்சரியம். இவன் ராமனுடைய உயிரை பறிக்க வரான்னு முதல்ல தப்பா நினைச்சுட்டான் குகன். அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி நல்ல வேளை சுமந்தனை நிற்கவே விஷயம் தீர்ந்தது. அங்கிருந்து பரத்வாஜாசிரமத்துக்கு போனான். அவர் தப்பா நினைச்சிருந்தார், என்ன ராமன் பாபமே இல்லாதவனாச்சே, பரதா நீ அவனுக்கு பாவம் நினைக்க வந்துட்டியோன்னார். இவன் தூக்கி வாரி போட்டது ஏற்கனவே பாபம், இது ஒத்தொத்தருடைய வாயில வேற விழுந்து புறப்பட வேண்டியிருக்கு. போ சரி, நான் அவரிடத்திலையும் சமாதானப்படுத்தி வழி கேட்டுட்டு பரத்வாஜர் தான் வழி சொன்னார். அலகாபாத்ல இருக்கு பரத்வாஜ ஆசிரம், அங்கிருந்து சித்திரகூடத்தை நோக்கி போ என்று வழிகாட்டினார். பாரதனும் ஒரு இடமா தாண்டி வரான். கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு உள்ளம் பதறிண்டு கிட்டக்க வருது. அவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நெருங்கிறது. இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் ராமன் இருக்காருன்னு தெரியறது. தான் பட்டிருக்கிற அவமானங்கள், தான் பிறந்திருக்கிற பிறவிகள், தான் பட்டிருக்கிற குற்றங்கள், இது இத்தனை மனசுல மறுபடியும் திரையில ஒரு தரம் ஓடுறது. அப்படிப்பட்ட நாம் இன்னும் கிட்டக்க வந்துட்டோம் போல் இருக்கே, இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் ராமன் இருக்கான் போல் இருக்கே. மன்யே பிராப்தாஸ்மதம் தேசம் பரத்வாஜாயம் அப்ரவீத். பரத்வாஜர் சொன்ன இடத்தை நெருங்கிவிட்டோம் போல் இருக்கேன்னு உள்ளம் ஒரு பக்கம் அவனுக்கு குதூகலிக்கிறது. மற்றொரு பக்கத்திலே ஓ ராமன் கிட்டக்க போறோமே, என்ன நடக்குமோ, தப்பு பண்ணிட்டுமே, பெருமாளிடத்துல எந்த முகத்தோட போய் நிற்க போறோம் என்று பரதன் ரொம்ப கரைப்பட்டும் போகிறான். அப்ப பரதன் சொல்லிட்டு என்ன, இவ்வளவு தாழ்ந்தவனான நான் ராமனையும் கிட்ட பெற்றோமே என்ன நினைச்சுட்டு போனான் இல்லையோ, அதை போல ஆண்டாள் நினைச்சுக்கிறாளாம். நேற்று வரைக்கும் எப்படி நாம கிடந்தோம், இடக்கை வழக்கை தெரியாது, நமக்கோ தீர்த்தமாடுகிற ஆச்சாரம் கூட கிடையாது, சாஸ்திர வாசனையே இல்லை, அது சாஸ்திரம் படிக்கிற பிறவியே நாம எடுக்கவில்லை, ஏதோ சிறு பெண்கள். இப்படி இருக்கிறவர்கள் கண்ணனை கிடைக்க போறதான்னு ரொம்ப தூரம் நினைச்சிருந்தோம். ஆனா ரொம்ப தேறி வந்துட்டோம் போட்டிருக்கே. எந்தெந்த ஜென்மத்தை தாண்டி இந்த ஜென்மம் எடுத்து, கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டிருக்கிற இந்த ஜென்மத்தை எடுத்து கண்ணனோட கூடவே பிறக்கிற பாக்கியமும் ஏற்பட்டு 5 பாசம் பாடிட்டோம். பாட்டு ஆரம்பிக்கச்சவே தாண்டுமானே தெரியல. 5 பாசரம் அவதாரிக்கை பார்த்துட்டோம், 10 பெண்களை எழுப்பினுட்டோம். போராக்குறைக்கு நாயகனாயாலே துவாரபாலகனை எழுப்பி, நந்தகோபாலன் யசோதை எழுப்பி, நப்பின்ன பிராட்டிய 3 பாசரங்களால எழுப்பி, கண்ணனை எழுப்பி கட்டாட்சிக்க பிரார்த்திக்கிறளவு வந்துட்டோம் இல்லையோ. வந்து தலை பெய்தோம். ரொம்ப தூரம் நாம தாண்டி வந்திருக்கோம்னா, இது எங்கேயோ இருந்தவர்கள் இவ்வளவு தூரம் வருமாங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கே. வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. அதனால எங்கோ இருக்கிறவர்கள்னா இடத்தால பிரிஞ்சு இருக்கிறவா இங்க வந்துட்டான் அல்ல, மனத்தால வெகு தூரத்தில் இருக்கிறோம். இதோ இங்கே உட்கார்ந்து இருக்கோம். இங்கேருந்து 25 அடி போனா ராமர் இருக்கார். 25 அடி தானா?
எங்கேயோ இருக்கார் அவர். என்ன மனத்தால நாம விலகிட்டோம்னா விலகினது தான். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோ நாய் நின்ன மாயன் ஆழ்வாருடைய பாசுரம். அவர் பக்கத்தில் இருப்பார், ஆனா வெகு தூரத்தில் இருப்பார். அதாவது அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம், தன் திருவடிகளை பற்றினவர்களுக்கு அன்பன். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். மெய்யோட தொழுதோம்னா அருகில் இருப்பார், பொய்யோட தொழுதோம்னா ரொம்ப தூரத்துக்கு போடுவார். ஆண்டாளுக்கு அதான் இப்ப திருப்தி. வந்து தலைப்பெய்தோம் நாமும் வந்தோமே, பரதன் எப்படி பரத்வாஜர் காட்டின வழிக்கு வந்துட்டோம் போல் இருக்கேன்னு ஆனந்தப்பட்டானோ, அதை போல நாமும் கண்ணனிடத்துல வந்தோம்னு ஆனந்தப்பட்டோம். தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ, நிதானமா மெதுமெதுவே நீ விழிக்க வேண்டாமான்னு பிரார்த்திக்கிறாள். அதனால ராஜாக்களுடைய ராஜாவுங்கிற அபிமானம் தொலைந்து பெருமானிடத்தே வருகிறார்கள். நமக்கு அந்த அபிமானம் நிறைய இருக்கும் இல்லையோ, அகங்காரமாட்டம் முகமகாரமாட்டம், நாம் உயர்ந்த பிறவி எடுத்திருக்கோங்கிற அபிமானமாகட்டும். பதிம்பிஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்ங்கிறத இவர்கள் நினைச்சுக்கிறா. வியாக்கியானத்துல சொல்றார், இந்த சின்ன எறும்பு இருக்கு பாருங்க, பிப்பீலிகா, எறும்ப 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா தன்னை பிரம்மா நினைச்சுடுவான். பிரம்மா எங்கேயோ இருக்கார், ஆனா கீழே எறும்பு கொசு இருக்கும் இல்லையோ, அதை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. என்ன முயற்சி உனக்கு, ஒரு அரிசியை என்ன வரிசை மாறாம நீங்க தூக்கிட்டு போறீங்கன்னு சொன்னா தான் தான் ஜெகத்தை சிருஷ்டிச்சுட்ட மோக்கோன்னு நினைச்சுக்கிறது. அப்படி இருக்கிறச்சே பிரம்மா அகங்காரப்படாத இருப்பா, இதுவே பிரம்மா நினைச்சுட்டா இது அகம் பிரம்மாஸ்மி அடிச்சுப்போ. இப்ப இது சாஸ்திர வாக்கியத்துல அகம் பிரம்மாஸ்மி எப்படியோ இருக்கிட்ட தத்தமசி, ஆனா இந்த எறும்பு நினைச்சுக்கிறப்போ நானே பிரம்மம் நுட்டு, பிரம்மாவை நினைச்சுக்கிறார் நானே பிரம்மம் நுட்டு. பிரம்மா தொடக்கமா எறும்பு ஈராக இந்த அபிமானத்துல மட்டும் குறவே கிடையாது. பதிம்பிஸ்வ ஆத்மேஸ்வரம்னு சாஸ்திரம் பகவானை பத்தி சொல்றது. விஸ்வத்துக்கெல்லாம் அவர் பதியாக இருக்கிறார். தனக்கு ஒரு பதி உண்டோன்னார், தனக்கு ஒரு பதி இல்லாதவர், தனக்கு தானே ஈஸ்வரனாக இருக்கிறான், விஸ்வமனைத்துக்கும் ஈசனாக இருக்கிறான். அமைவுடை நாரணன் ஆழ்வாருடைய போஷன். அப்ப இது அனைத்தும் தன்னதேன்னு ஒத்தொத்தரும் அபிமானிக்கிறார்கள். இந்த அபிமானம் இருக்கிற லோகத்துல போய் நாம் எப்படி கிடைக்க போறதுன்னு நஞ்சியருக்கு ஒரு சந்தேகம். பராசர இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பாசர வியாக்கியானத்துல அது உதாகரிக்கப்பட்டது. பல ஐதிஹ்யங்கள்லாம் பூர்வாச்சாரியர்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதை எடுத்தெடுத்து வியாக்கியானத்துல சொல்லியிருப்பார்கள். ரொம்ப ஏற்புடையதா இருக்கும் அந்த இடத்துக்கு. பிரம்மாவுக்கு அகங்காரம் இருக்கு, நமக்கு அகங்காரம் இருக்கு. ஆனா பிரம்மாவுக்கு எத்தனையோ கர்மஜான பக்திகள் இருக்கு, நமக்கெல்லாம் அது ஒண்ணுமே இல்லை. அந்த பிரம்மாதி தேவர்களும் பகவான் கிடைப்பனா வைகுண்டத்துக்கு போவனான்னு தபசு தான் பண்ணிட்டு இருக்காளாம். அவர்களும் பார்த்ததில்லை, நாமும் பார்த்ததில்லை. ஸ்ரீவைகுண்டத்தை என்ன தேவாக ந முனையாக நச்சாகம் நச்சசங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். தேவர்களோ முனிவர்களோ யாருமோ நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது என்று பிரம்மாவே சொல்லிருக்கார். அவள் உயர்ந்த ஸ்ரீவைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு நாம தான் ரொம்ப தள்ளி இருக்கும், பிரம்மா கிட்ட இருக்க மாட்டாரோ? ஏன்னா அவர் தான் 7வது லோகம் சத்தியலோகத்தில் இருக்காரோ இல்லையோ. ஒரு கை நீட்டினா கூப்பிடு தூரத்துல போயிட மாட்டாளா? போக மாட்டாராம். அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கா. ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டணுங்கிறதுக்காக தாயார் அம்புலியை காட்டி சோறு ஊட்டினான். அது சாப்பிட்டோம், நிலாவை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சு தரேன் சாப்பிடுன்னு சொன்னான். அதுக்கு ரொம்ப சாமர்த்தியக்கார குழந்தை. 2 உருண்டை சாப்பிட்டுட்டு இப்ப கொஞ்சத்தையானு பிரிச்சுட்டா அப்புறம் மிச்சத்தை சாப்பிட்றேன்னு. இல்ல நம்மாலெல்லாம் அவ்வளவு தூரம் ஏறி பிடிக்க முடியாதுன்னு தாயார் சமாதானம் சொன்னான். தகப்பனார் பரன் மேல ஏறி இருந்தார், பெரிய வெங்கல பாத்திரம் இறக்கிறதுக்காக. ஏதோ பண்டிகை வருது, அதுக்கு வெங்கல பாத்திரம் இறக்குங்கிறதுக்காக பரன் மேல ஏறி இருந்தார். இந்த குழந்தை சாமர்த்தியமா அம்மாவை பார்த்து கேட்டுது, நாம கீழே இருக்கோம், ரொம்ப வருஷத்துல நிலா இருக்கு, பிடிக்க முடியாது. அப்பா தான் அதை மேல ஏறி இருக்காரு, அங்கேருந்து கிட்டக்க இருக்கும் பிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. இது இங்கேக்கு அங்கேக்கு என்ன வாசி? இப்போ நம்ம சந்திரனை பிடிக்கிறதுக்கு கீழே உட்கார்ந்தா என்ன, பரன் மேல உட்கார்ந்தா என்ன? பரன் மேல இருக்கிறா போலதான் இந்திரலோகம், கொஞ்சம் வசதியான பரன் மேல இருக்கிறா போலதான் பிரம்மாவின் லோகம், மேல எங்கேயோ நிலா இருக்கிறா போலே பகவானுடைய வைகுண்டம். அடியார் நிலாவும் வைகுண்டம் அவ்வளவு தள்ளி இருக்குன்னா நாம கிட்டக்க போட போறோமா? அப்படி இருக்கிறச்சே பிரம்மாவால கூட பார்க்க முடியாதுங்கிறார். நமக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் இருக்கே. நஞ்சியர் பட்டரிடத்துல போய் கேட்கிறார், நம்மள ஏதோ கட்டுப்பிரசாதம் கட்டி வச்சிருந்து எப்ப அர்ச்சிராதி மார்க்கத்துல போறோம்னு ஏதோ காத்துன்றாக்களுக்கு பிரம்மாவுக்கு கூட இது கிடைக்காது போல் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்குங்கிறதுக்காக இதை பற்றின்னு இருக்கோம். எந்த தைரியத்துல காத்துட்டு இருக்கோம்? நீங்க ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆச்சாரணத்துல சமாசனம் வேண்டுவாளை கேட்டு பாருங்க. கிடைச்சாச்சு. என்ன கிடைச்சாச்சுன்னு கேட்டா, ஓ அதை கேட்டுலா வைகுண்டம் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவா. ஏன்னா அது அப்படியே கிடைச்சாச்சு, மற்றது கை அதுவே நம்ம கையில இருக்கு. என்ன அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன், எப்பவோ பண்ணிட்டோம், இனி நிச்சயங்களுக்கு மோட்ச பிராப்தி உண்டுங்கிற ஒரு உறுதி. அந்த உறுதியில் இருக்காளேன்னா அதுக்கு தந்தாமல கொஞ்சமா நடந்துக்கணும். அதையும் சேர்த்து பார்க்கணுமே தவிர உறுதி எடுக்கிறது மெச்சத்தகுந்தது. ஆனா அந்த உறுதி மட்டும் இருந்துட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கணுமோ பண்ணிண்டே
அன்னைக்கு ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சது, அதனால மோட்சம் கிடைச்சிரும்னு சொன்னா கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ராமானுஜர் திருவுள்ள உகந்து கொடுப்பறாங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் சொன்னபடி வாழறதுக்கு கொஞ்சமான முயற்சி எடுக்க வேண்டாமா? அதனால வெளி அடையாளங்களோட மட்டும் இருந்துடக்கூடாது, இருக்கட்டும். அதனால பராசர பட்டணத்துல நஞ்சியர் போய் கேட்கிறார், ஒரு நாள் சமாசேனம்னு பண்ணிவிட்டு மறுநாள்ல இருந்து பொதிசோறு கட்டி பிரயாணத்துக்காக கட்டுப்பிரசாதம் கட்டிக்கிற பாருங்க. அதை போல அர்ச்சிராஜ மார்க்கம் நீண்ட பிரயாணம் இல்லையோ, அதுக்காக அவன் கட்டுப்பிரசாதம் கட்டி வச்சுருக்கான். கட்டி வச்சுட்டு ஆச்சு ஆறானு வந்தா அர்ச்சிராஜ மார்க்கத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் ஆயிட்டானே. பிரம்மாதி தேவர்களுக்கு கூட கிடைக்காது போல் இருக்கே, நாம என்னமோ பொதிசோறு கட்டின்னு இருக்கமேன்னு பட்டரிடத்துல போய் கேட்டார். பராசர பட்டர் சமாதானம் சொன்னாரா, பிரம்மாவுக்கு சந்தேகம் இருக்கும், நமக்கு சந்தேகம் இருக்காது, கவலைப்படாதே என்னார். ஏன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு நாம எதெல்லாம் பற்றின்னு இருக்கோமோ அதை விட்டா தான் போக முடியும். நமக்கு இருக்கிற கர்மங்களாகட்டும், அகங்காரம் மமக்காரமாகட்டும், அனைத்து செல்வங்களாகட்டும் துறக்க வேண்டும். துறந்தா தான் மோட்சத்துக்கு போகணும். பிரம்மாவும் விட்டா தான் மோட்சத்துக்கு போகலாம், அடியேனும் விட்டா தான் மோட்சத்துக்கு போகலாம். இப்ப 2 பேர்ல யாருக்கு விடுறது சுலபம் தெரியுமோ? அடியனுக்கு தான். ஏன்னா நிறைய இருக்கிறவா அத்தனையும் விடணும், ஒண்ணுமே இல்லாதவா கொஞ்சமா விட்டா போறோம். பிரம்மாவுக்கு நிறைய இருக்கு, இவர் மொத்தத்தையும் விடணும். நாங்கெல்லாம் ஏன் தெரியுமா தைரியமா காத்துட்டு இருக்கோம்? எதையானும் பிடிச்சிருந்தானா விடுறதுக்கு. கர்ம ஞானம் பக்திங்கிற பேர்ல லவலேசம் கூட ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பிரம்மாவிட்ட நிறைய இருக்கு, அவர் பயந்து பயந்து மொத்தத்தையும் எப்ப விடுவோம்னு பார்க்கணும். ஒண்ணு என்கிட்ட இல்லவே இல்லை, அதனால சுலபமா விட்டுடுவோம், சுலபமா மோட்சத்துக்கு போவோம்னு இந்த பாசரத்துல ஐதிஹ்யம் சொல்லப்பட்டுள்ளது. அங்கண்மா ஞால தரசர் அபிமான பங்கமாய் நாம் ராஜாங்கிற அபிமானம் இழந்து, ஸ்திரீகள் அபிமானம் தொலைந்து அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் போல். பள்ளிக்கட்டிற்கு கீழே, வெளியில நிற்க கூடாது. ஏன்னா வெளியில நின்றா 4 பேர் போக்குவரத்துக்கு பாப்பாளோ இல்லையோ. ஆழ்வார்களுக்கு என்னமோ தெரியல, மகாமண்டபத்திலிருந்து சேவிச்சா பிடிக்கல, அர்த்த மண்டபத்திலிருந்து சேவிச்சா திருப்தி இல்லை, கர்ப்ப கிரகத்துல அர்ச்சகருக்கு பக்கத்துல நின்று சேவிச்சா கூட திருப்தி இல்லை. பெருமாளுடைய ஆசனம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு கீழே போய் உட்கார்ந்து நுட்டா தேவல சுவாமி. ஏன்னா பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பேதோ. கொஞ்சம் வெளியில இருந்து சேவிச்சா என்னன்னா, கொஞ்சம் வெளியில இருந்தா சம்சாரம் பிடிச்சிடணுமோன்னு மறுபடியும் பயம். என்ன கொஞ்சம் தூளி தள்ளி போனோம்னா எது பிடிச்சுடுன்னு தெரியலையோ இல்லையோ. பெருமானுக்கு கிட்டக்க இருந்தால் அதசோ பயங்கதோ பவதி யதா கேவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யேன் ஆத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி யதா கேவைஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி என்ன உபனிஷத்து சொல்லுகிறது. பகவானிடத்துல கிட்டக்க போக அபயம், விலக விலக பயம். அப்ப விலகணும்னா எவ்வளவு விலகக்கூடாது? கர்ப்ப கிரகத்துல 2 அடி தள்ளி கூட நிற்கக்கூடாது. பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோன். நம்மாழ்வார் பாடுறச்சேவும் இப்படியே தான் பாடினார். அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. தள்ளி நின்று செய்ய மாட்டாரா? அடி கீழே மறந்து புகுந்தேனே, உன் திருவடி எங்க இருக்கோ அதுக்கு கீழே நிழல் இருக்குமோ இல்லையோ, அங்கேயே வந்து அமர்ந்துடணும். ஒரு அடி தள்ளினா கூட இவர்களால் தாங்க முடியாது. அப்ப ராஜாக்கள் அடிக்கீழ் பள்ளிக்கட்டு கீழே வந்திருக்கா, நாமும் பள்ளிக்கட்டு கீழே திருவடிக்கு கீழே போகிறோம். அந்த அடியை விட்டு விலகினதே இல்லையா ஆழ்வார். ஒரு வழிக்கான ரசமான அர்த்தம். 6ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பாடிவிட்டார். 7ஆம் பத்து முதல் திருவாய்மொழி உள்நிலாவிய ஐவரால் குமை தீர்த்து என்னை உன் பாதபங்கையன் நன்னிலா வகையே நலிவான் என்ன மண்ணுகின்னாயின்னு இந்திரிய பயாக்ரோஷத்தோட பாடினது. 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி கங்குலும் பகலும் கன்றியிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உண்ணவிட்டென்னும் இருநிலங் கைதொழாவிருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாயின்னு நம்பெருமாளுக்காக திருவரங்கநாதனுக்காக பாசுரம். அதுல ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார், தெந்திருவிரங்கன் கோயில் கொண்டானே என்னும் தெந்திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கிறானே என்று பாடுகிறாள்னு பாசுரம். எந்திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடையாவியே என்னும் நின்றிருவையித்தால் இடந்தினி கொண்ட நிலமகள் கழ்வனே என்னும் அன்னுருவேழும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தெந்திருவரங்கம் கோயில் கொண்டான். தெற்கு திருவரங்கத்துல கோயில் கொண்டிருக்கான் நம்மாழ்வார் பாடிவிட்டார். வியாக்கியானத்துல விசாரிச்சின்றார். ரசிகர்களுடைய அழகான நிர்வாகம். தென் திருவரங்கம் யாருக்கு? சென்னப்பட்டணத்துக்கு திருவரங்கம் தென் திருவரங்கம். ஆழ்வார் இருக்கிறது ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அது வட திருவரங்கமா தென் திருவரங்கமா? பாட்டை நம்ம சொல்லிட்டே இருப்போம், தசையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமா, இது ஆழ்வார் திருநகரிக்கு வடக்கு என்ன திருவரங்கம் இருக்கு? இவர் என்ன சென்னையில இருக்கிற ஆழ்வாரா, பொய் ஆழ்வாரா, புதுத்தாழ்வாரா, பெயாழ்வாரா, திருமழிசை ஆழ்வாரா? இல்லை, இவரோ நம்மாழ்வார். நம்மாழ்வார் அப்ப வட திருவரங்கம் கோயில் கொண்டானேன்னு பாடி இருக்கணுமே, ஏன் தென் திருவரங்கம்னு பாடுறாருனா ஆச்சரியமான நிர்வாகம். 6ஆம் பத்து கடைசி திருவாய்மொழியில திருவேங்கடமுடையான இடத்துல சரணாதி பண்ணிவிட்டார்.
உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடிகளுக்கு கீழே வந்திருக்கணும்னு போய் உட்கார்ந்து விட்டார். இன்னும் அங்கேருந்து நகராம பாடிட்டு இருக்காருன்னு விட்டார். திருவேங்கடத்துல பெருமாள் திருவடியிலேருந்து பாடினா என்னன்னு பாடுறது? அப்ப தென்திருவரங்கம் கோயில் கொண்டான்னு தான் பாடியாகணுமே தவிர வட திருவரங்கன்னு பாசர் பாட முடியுமா? ஆழ்வார் அந்த இடத்துல இருந்து விட்டால் அப்ப நம்ம திருவுள்ளம் மட்டும் உள்ளம் மட்டும் போறதல்ல, உடலோ ஆத்மாவோ மனசோ சரீரமோ அனைத்தும் பெருமானுடைய பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். வெளியில நின்றுட்டா என்ன பயம்? இந்திரியங்களோ சம்சாரமோ பீடிச்சுடுமோன்னு பயம். அப்ப அவன் பள்ளிக்கட்டிற்கு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, தாமரைப்பூ அலறுகிற சொல்லு, இப்படி பாதி அலர்ந்து பாதி மொட்டித்த நிலை. அதை கிங்கிணி வாய் செய்தான்னு பாடியிருக்காள். அப்படின்னு என்னது கிங்கிணி வாய் செய்தன்னா? அரைச்சதங்க கட்டின்னு இருக்காளோ இல்லையோ, கண்ணனுக்கு அரைச்சதங்க சாத்திராளே, இடுப்புல சதங்க சாத்துவா, காலில் சதங்க சாத்திரமே, அது ஒரு பாதி திறந்து பாதி மூடி வரிசையா கிணி போட்டுருப்பாளோ இல்லையோ, அதுல ஒண்ணுனா கோத்திருக்கா, மணிகள் கோக்குறாளே, அதான் கிங்கிணி. கிங்கிணி வாய் செய்தன்னா அந்த மணி பாதி திறந்து பாதி 3-4 இருக்குமா, அதை போல உன் கண்ணு பாதி திறந்துட்டு இருக்கணும், பாதி மூடின்னு இருக்கணும். மொத்தமா கண்ணை திறந்துட்டே அதீதமான கட்டாட்சத்தை தாங்கிறதுக்கு எங்கால முடியாது, அதிவிருஷ்டியா போடும். பெஞ்சுட்டே இருந்து மழையெல்லாம் தாங்க முடியுமா? இல்ல கண்ணை மூடினுட்டே அனாவிருஷ்டியா போடும், பஞ்சத்தையும் தாங்கிறதுக்கு என்னால முடியாது. ரெண்டும் இல்லாமல் செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. நம்பெருமாளுக்கு புறப்பாடாது பாருங்க. இப்ப நாம கீழ வீதியில இருக்கோம்னா பெருமாள் வடக்கு வீதியில எழுந்துருளச்சே வேட்டு போடுவா. ஆகாசபானம் போடுறது வேட்டு போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புறப்பாடு நடக்கிறதுனா வேட்டு போடுவா. இந்த நாளாட்டம் மணி பார்த்துலாம் அப்ப போக முடியுமா? ஊர்க்கார எல்லாரும் பெருமாள் புறப்பாட்டுக்கு போகணும். எப்போ புறப்பாடு? 5:30 புறப்பாடுன்னா 5:15 ஒரு வேட்டு போடுவா, 5:25 ஒரு வேட்டு போடுவா, 5:30 மணிக்கு மக்கள்லாம் தயாரா இருந்தோங்கிறதுக்காக. அப்ப நம்மளை தயார்படுத்துறாள்னு அர்த்தம். அப்போ அழகா பெரியோர்கள் சொல்றது வழக்கம். நம்ம கீழ வாசல்ல இருக்கோம், கீழ வீதியில் இருக்கோம்னா வடக்கு வாசல்ல பெருமாள் வரைச்சு ஒரு தடவை வேட்டு போடுவாளாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப தூரத்துல பெருமாள் இல்லை, வடக்கு வீதிக்கு வந்துட்டார், இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வீதிக்கு வந்துடுவார்னு மனசை தயார்படுத்திக்கணுமா. வேட்டே போடலைன்னா திடீர்னு வீட்டு வாசல்ல வந்து நிற்போம் இல்லையோ, அது அத்தான அனுகிரகம் நம்மளால தாங்க முடியாது, விக்கிச்சு திக்கு முக்காடி போடுவோம். அதனால பக்கத்து தெருவில் இருக்கிறச்சே வேட்டு போடுறாளாம். சுவாமி அப்பனா ஒரு 3 தெருக்கு முன்னாடியே வேட்டு போட்டுறது தானே, ஏன் பக்கத்து தெருக்கு போடணும்னா இன்னும் 1/2 மணி ஆகுமேன்னு வருத்தத்துல பிராணம் போடும். அதனால 3 தெருவுக்கு முன்னாடியும் போடக்கூடாது, அந்த தெருக்கு வரைச்சவும் போடக்கூடாது, பக்கத்து தெருவில் இருக்கிறச்சே வேட்டு போட்டா. இதனாலதான் ஆண்டாள் பாசுரத்தில் நாளை வதுவை மணமென்னு நாளிட்டு நாளைக்கு கல்யாணம்னு வச்சிருந்தாலும். ஏன் இன்னைக்கே கல்யாணம்னா இன்னைக்கே கண்ணனோட சேர்க்கைன்னு தாங்காது, ஆனந்தத்துல உயிர் போடும். 10 நாள் கழிச்சு துக்கத்துல உயிர் போடும். அதனால ரெண்டும் கூடாதுன்னு நாளவதுவை மணமென்னு நாளிட்டு. இதுவும் ஆகாது, அதிவிருஷ்டியும் கூடாது, அனாவிருஷ்டியும் கூடாது. ஒரு குழந்தை வயிற்றுக்கு எப்படி பார்த்து பார்த்து போஜனம் பண்ணுமோ அதை போல கண்ணனே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபத்தை இழிக்க வேணும்னு பிரார்த்தித்தாள். கண்ணனும் தான் கிடந்த அழகையே காட்டிக்கொண்டு திருக்கண்களை மலர்த்த பார்க்க, கடாட்சிக்க பார்க்க, இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது, நீ நடந்து காட்ட வேண்டும். மாறி மலமுழஞ்சில் சீரிய சிங்கம் அறிவுத்து தீபிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாம் எதற்காக வந்திருக்கோம் ஆராய்வாய் என்று பிரார்த்தித்துக் கொள்ள கண்ணனும் புறப்படுறதுக்கு தயாராயிட்டார். புறப்பட போறார், நடந்து வரப்போகிறார். நாம் போய் இந்த திருவடிகள் மென்மையான பஞ்சு போன்ற திருவடிகளை நடக்க வச்சுட்டேனே, தவறு தவறு என்று நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவது அன்று உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போற்றி என்று போற்றி 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 என்ன 6 தடவை பகவானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினது. பெரியாழ்வாருடைய குமாரத்தி தான் பல்லாண்டு பாடுவதற்கென்னே பிறந்தவழ்கிறத காட்டிய பாசுரம். நாளை தின பாசுரம் சேர்த்து நாளைக்கு அனுபவிக்கலாம்ங்கிறத சொல்லி இன்றைய வார்த்தை நிறைவுறுத்துகிறேன். தற்போது 23வது பாசுரம் மாரிமரமணஞ்சில் அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.